இலங்கை அரசியலில் ராஜபக்சக்களின் ஆட்சி காலம் என்பது அதிகார மட்டங்களில் செல்வாக்கு செலுத்திய பல நபர்களுக்கு அளப்பரிய அதிகாரத்தையும் சட்டத்தின் பிடியிலிருந்து விலக்களிப்பையும் வழங்கிய ஒரு காலகட்டமாகும். அந்த யுகத்தில் வணிக ஆதிக்கம் மற்றும் அரசியல் வன்முறை ஆகியவற்றின் மூலமாக கோலோச்சிய இரண்டு பிரதான நபர்களான அவன்கார்ட் தலைவர் நிசங்க சேனாதிபதி மற்றும் முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா ஆகியோரின் வீழ்ச்சியையும் தற்போதைய ஆட்சி மாற்றத்தில் ஏற்பட்டுள்ள நிறுவன ரீதியான மாற்றங்களையும் மிக விரிவாகவும் ஆழமாகவும் இப்போது சமூக ஊடகங்கள் காவித் தெரிகின்றன. கடந்த காலங்களில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவரான அனுரகுமார திசாநாயக்க பாராளுமன்றத்தில் வரும் 3 உறுப்பினர்களை கொண்டு இயங்கிய போது அவன்கார்ட் தலைவர் நிசங்க சேனாதிபதி அவருக்கு ஊடகங்கள் வெளியே பகிரங்க சவால் விடுத்தார். அனுரகுமாரவை அரசியல் களத்திலிருந்து முற்றாக அழிப்பது தனது இலக்கு எனவும் அதற்கு எவ்வளவு கோடி பணத்தையும் செலவழிக்க தயார் எனவும் அவர் முழங்கினார். இதற்கு பதிலளித்த அனுரகுமார திசாநாயக்க நாட்டின் வளங்களை சூறையாடிய மோசடி வியாபாரிகளுடன் விவாதத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் தமக்கு இல்லை எனவும் அரச திரைசேரிக்கு சேர வேண்டிய பெருந்தொகை பணம் தனியார் நிறுவனமான அவன்காட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறது எனவும் அதிகார பலத்தையும் பணத்தையும் வைத்துக் கொண்டு அரசு அதிகாரிகளையும் கடற்படையினரையும் அச்சுறுத்தமுடையும் போக்கு எதிர்க்கப்படும் எனவும் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இலங்கை கடல் எல்லையில் பயணிக்கும் சர்வதேச வணிக கப்பல்களுக்கு ஆயுத பாதுகாப்பு வழங்கும் தனி உரிமையை அவன்கார்ட் நிறுவனம் கொண்டிருந்தது. ஆண்டிற்கு பல மில்லியன் டாலர்களை ஈட்டிய இந்த நிறுவனத்தின் வருமானத்தில் 80% நிசங்க சேனாதிபதிக்கு சென்றடைந்தது. இலங்கை கடற்படைக்கு வழங்கப்பட வேண்டிய 782 மில்லியன் ரூபாய் நிலுவைத் தொகையாகவே இருந்தது. ஒரு தனியார் நிறுவனத்திடம் ஆயுத களச்சியங்கள் ஒப்படைக்கப்பட்டது நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்தது. அனுரகுமார திசாநாயக்கவை ஜனாதிபதியாக பதவியேற்றதைத் தொடர்ந்து வணிக கப்பல்களுக்கான பாதுகாப்பு சேவை அவன்காட்டிடமிருந்து முற்றாக அகற்றப்பட்டு இலங்கை கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனை எதிர்த்து அவன்கார்ட் தொடர்ந்த வழக்குகளை மேன்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதன் மூலமாக அரசுக்கு மாதத்திற்கு சராசரியாக 3 லட்சம் டாலர் வருமானம் கிடைப்பதுடன் அக்டோபர் 2025 முதல் ஜூலை 2026 வரையான காலப்பகுதியில் அரசு 719 பில்லியன் ரூபாய்களை லாபமாக ஈட்டியது. ஒரு காலத்தில் அரசுகளை தீர்மானிக்கும் டீல் அரசியலில் ஈடுபட்ட சேனாதிபதி மற்றும் இன்று சமூக ஊடகங்களில் மோட்டார் சைக்கிள் விற்பனை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக தென்னிலங்கையினுடைய ஊடகங்கள் மிக கேளிக்கையான முறையில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றார். ராஜபக்ச அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த மெர்வின் சில்வாவின் சட்டவிரோத சொத்துக்கள் குறித்த விவரங்களை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினுடைய தரவுகளை மேற்கோள் காட்டி தினமன பத்திரிகை அண்மையில் அம்பலப்படுத்தியிருந்தது. 2 ஆண்டுகளில் 600 மில்லியன் ரூபாய். மெர்வின் சில்வா 2010 மார்ச் 31 முதல் 2012 மார்ச் 31 வரையான வரும் 2 வருட காலத்தில் கணக்கில் காட்ட முடியாத 600 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான அசைய மற்றும் அசையா சொத்துக்களை வாங்கியுள்ளார். கொள்ளுப்பட்டியில் உள்ள தனியார் வங்கியில் மட்டும் தனது மனைவி, மகன் மற்றும் மகளுடன் இணைந்த மற்றும் தனிப்பட்ட முறையில் 10 கணக்குகளில் மொத்தம் 182.3 மில்லியன் ரூபாய்களை 18 கோடிக்கும் அதிகமாக வைத்துள்ளார். கொழும்பு 7 குருந்துவத்தையில் 71 மில்லியன் ரூபாய்க்கும், ராஜகிரிய நாவலவில் 39 மில்லியன் ரூபாய்க்கும், கடவத்தையில் 13 மில்லியன் ரூபாய்க்கும் நிலங்களை வாங்கியுள்ளார். இவற்றின் தற்போதைய சந்தை பெறுமதி பல மடங்கு அதிகமாகும். அதே நேரம் சொகுசு வாகனம். ஏப்ரல் 2010 போர்ஷே சொகுசு கார். ஜூலை 2010 மகனுக்காக 28 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கப்பட்டது. அக்டோபர் 2010 32 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்கப்பட்டது. மேலும் 9 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஜீப் மற்றும் 2 லாரிகள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன. 1970களில் கூட்டுறவு சங்கத்தில் பணிபுரிந்த சாதாரண பின்னணியை கொண்ட மெர்வின் சில்வா ராஜபக்சக்களின் அரசியல் நிழலில் வன்முறையை தனது மூலதனமாக மாற்றினார். ரூபவாகினி கூட்டு தாபனத்திற்குள் புகுந்து கலவரம் செய்தது, சமூர்த்தி ஊழியரை மரத்தில் கட்டி வைத்து தண்டனை கொடுத்தது, ஊடக மைக்குகளை தூக்கி எறிந்தது போன்ற அடாவடிகள் மூலமாக சட்டம் ஒழுங்கை ஏளனம் செய்தார். ஒப்பீட்டு அளவில் நிசங்க சேனாதிபதி மற்றும் மெர்வின் சில்வா ஆகியோரை பார்க்கிற போது மூலதனமாக நிசங்க சேனாதிபதிக்கு நிதி அதிகாரம் மற்றும் கார்ப்பரேட் ஏகபோகம் இருந்தது. மெர்வின் சில்வாவை பொறுத்தவரை அரசியல் வன்முறை மற்றும் அடாவடித்தனம் இருந்தது.
அதிகார ஆதாரம் பாதுகாப்பு அமைப்பின் தனியார் ஆதிக்கம் நிசங்க சேனாதிபதியிடம். அரசியல் எஜமானர்களின் பாதுகாப்பு மற்றும் விசுவாசம் மேர்வின் சில்வாவை அந்த அளவுக்கு உயர்த்தியது. அரச திரைசேரிக்கு பில்லியன் கணக்கில் வருமான இழப்பு, சட்டவிரோத சொத்து குவிப்பு மற்றும் நிறுவன சீரழிவு இந்த பக்கமாக மேர்வின் சில்வாவுக்கு. தற்போதைய நிலை அரசு உடைமையாக்கல் மூலமாக ஏகபோகம் முறியடிக்கப்பட்டது நிசங்க சேனாதிபதிக்கு. அதேபோல மேர்வின் சில்வாவுக்கு சட்ட விசாரணை மற்றும் நீதிமன்ற அழைப்பாணைகள் விடுக்கப்பட்டது. ஆக நிசங்க சேனாதிபதி மற்றும் மேர்வின் சில்வா ஆகிய இருவரின் வரலாறும் இலங்கை அரசியல் சூழலில் மிக முக்கியமான பாடங்களை வெளிப்படுத்துகிறது. பணபலத்தை கொண்டு அமைப்புகளை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர நினைத்த வணிக நிறுவனங்களும், வன்முறையை மூலதனமாக கொண்டு சட்டத்திற்கு அப்பாற்பட்டு இயங்கிய அரசியல்வாதிகளும் ஆட்சி மாற்றத்தின் போது நிறுவன ரீதியான சீர்திருத்தங்களின் போதும் எவ்வாறு தங்களின் செல்வாக்கை இழக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக காண முடியும். உண்மையில் நிசங்க சேனாதிபதியின் நிதி ஏகபோக உரிமைகள் மற்றும் மேர்வின் சில்வாவின் தனிப்பட்ட சட்டவிரோத சொத்து குவிப்புகள் பற்றி பேசியிருந்த நாம், இவர்களின் ஆதிக்க காலத்தில் நாட்டின் சட்ட ஒழுங்கு, அரசு நிறுவனங்களின் சுதந்திரம் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆகியவை எவ்வாறு துஷ்பிரயோகம் செய்யப்பட்டன என்ற குற்றவியல் மற்றும் அரசியல் ரீதியான கோணத்திலும் ஆராய வேண்டிய முக்கியமான விடயமாகும். அதிகார பலமும் பணபலமும் இணைந்த போது அரச கட்டமைப்புக்குள்ளேயே குற்றங்கள் எவ்வாறு இயல்புமயமாக்கப்பட்டன என்பதனை மிக தெளிவாக பார்க்கலாம். அவன்கார்ட் நிறுவனத்தின் செயற்பாடுகள் என்பது வெறும் ஒரு வணிக ஒப்பந்தம் அல்லது நிதி நஷ்டம் சார்ந்த விடயம் மட்டுமல்ல. அது நாட்டின் இறையாண்மை மற்றும் அரசு நிறுவனங்களின் சுயாதீன தன்மையின் மீதான நேரடி தாக்குதலாகும். அதே நேரம் நீதி மற்றும் விசாரணை அமைப்புகளின் முடக்கம். ஒரு தனியார் நிறுவனம் நாட்டின் கடற்படைக்கு சொந்தமான ஆயுத களஞ்சியங்களை கையாளத் தொடங்கிய போது அது குறித்து விசாரணைகளை முன்னெடுக்க முயன்ற புகழ்பெற்ற குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மற்றும் சட்டமாதிபர் திணைக்கள அதிகாரிகள் மீது கடுமையான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டன. நாட்டின் கௌரவமிக்கவர்களாக சிங்கள தேசம் கருதுகின்ற பாதுகாப்பு படையினுடைய கடற்படை வீரர்கள் ஒரு தனியார் வர்க்கத்தினரின் விருப்பத்திற்கேற்ப இயங்கும் நிலை ஏற்பட்டது. அதே நேரம் சக்தி அரசமைப்பினால் நாட்டையும் அதன் கடல் எல்லையையும் பாதுகாக்க பணிக்கப்பட்ட கடற்படையின் கடமைகளை ஒரு தனியார் நிறுவனம் பொறுப்படுத்துவதன் மூலமாக நாட்டின் தேசிய பாதுகாப்பு கட்டமைப்பு தீவிரமான ஆபத்திற்குள்ளானது. 2015 ஆண்டு ஆட்சி மாற்றத்தின் போது அரசு தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த கடற்படை சேவையை மீண்டும் தனியார் நிறுவனத்திடமே ஒப்படைக்கச் செய்யும் வகையில் அரசியல் ரீதியான டீல்கள் பேசப்பட்டமை அம்பலமானது. நாட்டின் பாதுகாப்பு அமைப்புகளையும் அரசியல் பிரமுகர்களையும் நிதி அதிகாரத்தை கொண்டு கட்டுப்படுத்த முடியும் என்ற தைரியமே மக்கள் பிரதிநிதிகளுக்கு பகிரங்க அச்சுறுத்தல் விடுக்கும் அளவுக்கு ஒரு தனியார் வர்த்தகரை கொண்டு சேர்த்தது. இப்படியான நிலையில் இலங்கை அரசியலில் இடம்பெற்ற இந்த அத்தியாயங்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களின் ஆதரவு இருந்தால் எந்த ஒரு குற்றத்தையும் செய்துவிட்டு சட்டத்திலிருந்து தப்பிவிடலாம் என்ற தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கின. எனினும் நிறுவன ரீதியாக சீர்திருத்தங்கள், நீதிமன்றத்தின் சுயாதீன தீர்ப்புகள் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தும் நடவடிக்கைகள் வாயிலாக மட்டுமே இத்தகைய அரசியல் குற்றவியல் கட்டமைப்பை முழுமையாக நிர்மூலமாக்க முடியும். சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்பதை உறுதி செய்வதே இத்தகைய குற்றச்செயல்கள் எதிர்காலத்தில் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கான ஒரே வழியாகும்.